குட் மார்னிங் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் கூட. இன்றைக்கி நம்ம வந்து கோலம் போட போகிறோம். ரொம்ப கிராண்டான கோலம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். நீங்கள் வந்து கோலம் போடும்போது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாசல் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நமக்கு வாசல் சின்னதாக இருக்குது, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், அதனால் நம்ம எப்படி இந்த சின்ன வாசலில் நம்ம கோலம் போடுறது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். உங்கள் வாசல் சும்மா குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை வாசலில் தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து கோலம் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டாலும் பரவாயில்ல. நம்ம வாசலில் வந்து கோலம் இருக்கணும். நம்ம குழந்தைகளோ நம்ம கணவரோ வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது அவங்க வந்து அந்த கோலத்தை மிதித்து போகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. கோலம் போடாமல் நம்ம வாசல் வெறும் வாசலாக இருக்கும்போது அவங்க அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் நீங்கள் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து காலையில் வந்து கோலம் வாசலில் தெளித்து நம்ம கோலம் போடும்போது அது வந்து ரொம்ப நல்லது. என் பையன் வந்து காலையில் 6:30க்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவான். என் கணவர் 8 மணிக்கெலாம் வேலைக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு பையன் 6:30க்கெலாம் போகிறனால டிஃபன் செய்கிற வேலையெல்லாம் இருக்கிறனால நான் சீக்கிரமே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு வாசலில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வெளியில் வந்து வாசலை பெருக்கி விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை தெளித்து விட்டு நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் சொல்லவா வேணும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரனால நம்ம வேகமாக கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டிருக்கேன். இன்றைக்கி சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன். இந்த கோலத்தை போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் மேலும் மேலும் போட்டு பாருங்கள். பெண்கள் வந்து கண்டிப்பாக கோலம் போடணுங்க. கோலம் போடும்போது தான் நம்ம கணவருக்கு நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. கோலம் போடுறது தெரியாதவங்க கண்டிப்பாக கோலம் போட்டு கற்றுக்கோங்க. கோலம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து நம்ம படம் வரைகிறத தான் நம்ம கோலமாக கற்றுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.